ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் இஸ்மாயில். உங்களுக்கு ரொனால்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபேன் ஸ்குவாட். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து Feb 5, 1985 அப்போ தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது அவங்க வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாங்க, ரொம்பவும் புவர் ஃபேமிலி. ஓகேவா? அவங்க அப்பா வந்து கிட்மேனாக வந்து ஃபுட்பால் கிளப்புக்கு வந்து போகிறாங்க. கிட்மேன்னா எதுவும் கிடையாது, அவங்க வந்து இந்த க்ளீன் பண்ணுவாங்க, இந்த கிளப்பு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்புறமா அவங்க அந்த கிளப்பில் இருக்கிற பசங்களோட ரூமை க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. அவங்களால காசு நிறையா சம்பாதிக்க முடியல, அவங்க பசங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்க ட்ராங்க் பண்ணுறாங்க. ரொம்ப டிப்ரெஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ட்ராங்க் ஆனால் போக போக அவங்களுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைமில் ஒரு அம்மாவா கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நீ ஸ்கூலுக்கு போ, படிப்பு மட்டும்தான் அந்த மாதிரி உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவர் டெய்லி ரெகுலராக ஸ்கூல் போகிறாரு. ஆனால் அவரால் படிக்கவே முடியல, எவ்வளோதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் படிக்கவே முடியல. ஆனால் என்னன்னா ஏன்னா அதுக்கெலாம் காரணம் அவங்க அப்பா தான். அவங்க அப்பா கிட்ட டெய்லியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து அவங்க பேசலான்னு ஆசையாக தான் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாட்ட பேசுகிறாரு தவிர அவங்க அப்பாட்ட பேச மாட்டார். ஏன்னா அவங்க அப்பா நைட்டு வீட்டுக்கு வரப்போவே ட்ராங்க் பண்ணிட்டு வந்து அப்படியே தூக்கிடுறாங்க. இதனால ரொனால்டோவால் சரியாக படிக்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொனால்டோவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் ரொனால்டோவுக்கு ஃபுட்பால் வந்து ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா அவங்க அப்பா அந்த ஃபுட்பால் கிளப்பில் அந்த கிட்மேனாக வேலை பார்க்குறாரு. அவங்கள வந்து லீவ் விட்டதுக்கப்புறமா ரொனால்டோ வந்து அவங்க அப்பா வேலை பார்க்குற கிட்மேன் கிளப் அப்படின்ற இடத்துலையே டெய்லி போய் பார்ப்பாங்க. அவங்க டெய்லி அப்சர்வ் பண்ணுற போது ஒரு நாள் கவனிக்கிறாங்க, அவங்க வந்து தப்பாக பண்ணுறாங்க. அதனால இப்படி தான் பண்ணோம், இப்படி பண்ண அவங்க ஈஸியாக பால் எடுத்துருவாங்களே அப்படின்லாம் பார்த்துட்டே இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு ஃபுட்பால் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப புவராக இருக்கிறதுனால அவரால் வாங்க முடியல. அவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாரு, இந்த மாதிரி ஃபுட்பால் வாங்க முடியாது, ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கே கஷ்டம் அப்படின்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அப்பா டெய்லியும் கிட்மேனாக வேலை பார்த்துட்டு வரும்போது சில வாட்டர் கேன் பிளாஸ்டிக்கில் வந்து எடுத்துகிட்டு வருவார். அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனையே நம்ம இப்படி ஃபுட்பாலாக மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனையே சுற்றி பால் மாதிரி ஆக்கி அதுலேயே அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த விளையாடும் போதே அவங்களுக்கு நிறையா வலிக்கும். ஏன்னா அவங்க பிளாஸ்டிக் நம்ம சும்மா காலில் பிளாஸ்டிக் பாட்டில் அடித்தா கூட நம்மளுக்கு வலிக்கும். ஆனால் அவங்க ஷூ கூட போடாமல் அவங்க அடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பற்றி ரொனால்டோ சுத்தமாக கவலைப்படல. அவர் வந்து ரொம்ப பெரிய ஆளாக ஆகணும் ஃபுட்பாலில், அது மட்டும்தான் அவரோட நோக்கம். அவர் எப்படி நடந்துட்டு இருக்கும்போதே இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கே இது புரிஞ்சிருது, நம்ம பையன் நல்லாவே விளையாடுறான், அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இதை பார்த்து அவர் வந்து ஒரு பழைய கிளாத்லாம் இருக்கும்ல, அந்த கிளாத்தில் வந்து ரவுண்டாக ஒரு பால் மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு ரொனால்டோவுக்கு. ரொனால்டோ வந்து அதை வச்சு விளையாண்டுருக்கும் போதே அவங்க யோசிக்கிறாங்க, அது என்னன்னா இந்த மாதிரி கிளப்பில் அவங்க அப்பா சேர்த்து விட்டாரு அப்படின்னா அவங்க வந்து ஷூ போட்டு விளையாட சொல்லுவாங்க. அந்த திடீர்னு ஷூ கொடுத்தா இவனால் விளையாட முடியாது, இப்போ இவன் வெறும் காலில் தான் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி
அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒருத்தராக டெய்லியும் போய் கேட்பாங்க. கேட்கும் போது கிடைக்காது. ஆனால் டெய்லியும் கேட்கும் போது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நினைக்கல, நம்ம ஏன் இப்படி கேட்கணும், இப்படி கேட்டால் அசிங்கம், அதெல்லாம் நினைக்கவே இல்லை. அவர் கேட்டார். அப்புறம் கடைசியில் ஒரு இடத்துல கிடைக்குது. அதுவே கொஞ்சம் கிழிஞ்ச ஷூ தான். ஆனால் அதையும் போட்டுக்கிட்டு அவருக்கு ஒரு கோல்டன் ஷூ கிடச்ச மாதிரி நினச்சிக்கிறாரு. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான், நல்லா படிக்கிறான், பெரிய ஆளாக இருந்துடான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து இந்த ஃபுட்பாலில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கான். மாதிரி கிளப் ஓனர்கிட்ட டெய்லி கேட்கும் போது அந்த கிளப் ஓனருக்கு திடீர்னு டென்ஷன் ஆயிடுது. டென்ஷன் ஆனே அப்படி என்ன உன் பையன் விளையாடுவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விளையாட சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் உடனே கூப்பிட்டு வர்றாரு ரொனால்டோ வந்து இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நல்லாவே ஆடுறான். ஒரு கோல் அடிக்கிறான். அதை பார்த்து உன் பையன் என்ன இப்படி அடிக்கிறான், இவன் விளையாடுறான், இவனை நான் கண்டிப்பாக ஸ்கூல் கிளப்பில் சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு நம்மளை சேர்த்ததுக்கப்புறமா இவன் நல்லாவே விளையாடுறான். அதுக்கப்புறம் ஆனால் ஸ்கூல் ஸ்டடீஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க பையன் படிக்கலை அப்படின்னு. அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டு வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க. அவங்க கோவமே பண்ணல. உனக்கு ஃபுட்பால் வேணுமா இல்லைன்னா ஸ்டடீஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ரொனால்டோ கொஞ்சம் கூட யோசிக்கலாமா, எனக்கு ஃபுட்பால் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். ஃபுட்பால் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா அவங்க அந்த பேக்கை தூக்கி அங்கே ஓரமாக வச்சுட்டு, சரி நீ ஃபுட்பாலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ரொனால்டோ வந்து ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாரு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவனோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது ரொனால்டோ வந்து விளையாடுறான். ரொனால்டோ விளையாட அவனோட இந்த பேர் வந்து சின்ன கிளப்லேருந்து பெரிய கிளப் வரைக்கும் எல்லாமே தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறமா போர்ச்சுகலில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிளப், பெரிய ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து இவனை கூப்பிடுறாங்க. ஆனால் அவனுக்கு 12 வயசு தான். அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சேர கூப்பிட்டாங்க தான். ஆனால் அவனால் விளையாட முடியாது. ஏன்னா அவனுக்கு 12 வயசு தான். அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து 1000 கிலோமீட்டர் வந்து தூரமாக இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் 12 வயசு தான் அவனுக்கு. அவனால எப்படி போக முடியும்னு சொல்லி ஆனாலும் போகிறான். நெய்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் உனக்கு கிடச்ச சான்ஸு, இதை நீ யூஸ் பண்ணிக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போகிறான். போனதுக்கப்புறம் விளையாட அவனுக்கு அவங்க அம்மாவை சந்திக்கணும்னு சொல்லி ரொம்ப இதுவாக இருந்ததுனால திரும்ப ஓடி வந்துடுறான். ஓடி வந்தவொடனே அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கலாம், இதுதான் உனக்கு கிடச்ச சான்ஸ், இதை விட்டால் அவ்வளோதான், உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனும் இந்த மாதிரி எல்லாரும் சொன்னதோட அதனால் அவன் வந்து திரும்பியும் அந்த கிளப்புக்கே போகிறான். போய் இப்போ விளையாடுறதோட நல்லாவே விளையாடுறான். அப்படி விளையாண்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் வருது. இப்படின்னா நம்மளாம் ஓட்டுனா எப்படி இருக்கோம், நம்மளுக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் தான் வேகமாக துடிக்கும். ஆனால் அவனுக்கு சாகிற அளவு வேகமாக துடிக்கும். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிற ஃபுட்பால் கேம், கிரிக்கெட் அந்த மாதிரி எல்லையாவது சேர்ந்தான்னா அவனுக்கு ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இனிமேல் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும், இல்லைன்னா அவனுக்கு ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி ரன்னிங், இந்த மாதிரி எதுலேயும் சேராமல் நார்மல் ஸ்டூடெண்ட்டாக படித்து தான் ஆடும் அப்படின்றாங்க. இது மாதிரி இருக்கும்போது நார்மலாக ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்ன சூஸ் பண்ணுவாங்க, நார்மலாகவே இருந்துடலாம் அப்படின்னு தான் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரொனால்டோ வந்து இதை அப்படி பண்ணல. அவங்க நெய்பர்ஸ்லாம் அவங்க ஒரு காலத்தில் இதான் ஒரு சான்ஸ்ன்னு சொன்ன நெய்பர்ஸ் கூட இப்போ வந்து அவனை இந்த மாதிரி நீ வந்து உன் உயிர் தப்பிச்சாலே போதும் எங்களுக்கு, அதனால நீ இப்படி இருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரொனால்டோ ரொம்ப போல்டாக, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆப்ரேஷன் ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறமா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. 2 வருஷம் ரொனால்டோ வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கிறான். 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்தோடனே டச்சு கூட இல்லை அவனுக்கு ஃபுட்பாலில். அவன் எப்படி விளையாடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் நல்லாவே விளையாடுறான். முன்னோட ரொம்ப வெறியாக விளையாடுறான். அவன் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கான். அதுக்கப்புறமா அவன் வந்து நல்லா விளையாண்டுருக்கும் போது இந்த மாதிரி நேஷ்னல் அந்த ஃபுட்பால் டீமோட செலெக்ஷன் நடந்தோடனே அவன் வந்து அது நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனேவே அவன் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன்
அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மேனேஜர் கண்ணில் பண்ணும் பட்டாலே நம்ம இந்த டீமுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு. அப்புறமா நல்லாவே விளையாடுறான், எல்லா கோலையும் கிட்டத்தட்ட அவன் தான் அடிச்சிருக்கான். அதனால அவன் மேனேஜர் கண்டிப்பாக அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி அவன் பேக்ரவுண்டு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா அவன் வந்து நேஷ்னல் டீமில் போயிடுறான். போனதுக்கப்புறமா நல்லா அவனு இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறமா அவன் இது மாதிரி ரெக்கார்ட்ஸாக தான் இது மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபுல்லாகவே ரெக்கார்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போது புதுசாக ஒரு யூடியூப் சேனல் கூட ஆரம்பிச்சிருக்கான். அந்த யூடியூப் சேனல் பேர் யூஆர் ரொனால்டோ. அந்த ரொனால்டோ யூடியூப் சேனல் கூட 10 மணி நேரத்தில் டைமண்ட் ப்ளே பட்டன் வரைக்கும் போய் இப்போது வந்து ஒரு 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட போயிடுச்சு. 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர் 31 மில்லியன் அந்த மாதிரியே போயிடுச்சு. அவ்வளோ ஃபேன்ஸ் வரணும்னா அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான்னு இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த வீடியோ நான் எதுக்கு ஷேர் பண்ணேன்னா, நீங்கள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ரொனால்டோ வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு உங்களால் எல்லாமே முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை இதே மாதிரி சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Ismail.